ஜனநாயகன் படத்தின் அடுத்த அப்டேட். தமிழ்நாடு திரையரங்க உரிமையை கைப்பற்றிய பிரபல நிறுவனம். கரூர் துயரம் நடந்த சில வாரங்கள் அமைதியா இருந்த விஜய் தரப்பு மறுபடியும் மெல்ல மெல்ல அரசியல் மற்றும் சினிமாவில் கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்க. கரூர்ல விஜய் ரோட் ஷோ அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமா 41 பேர் உயிரிழந்தது ஒட்டுமொத்த இந்தியாவையும் பேரதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தினரை விஜய் தத்தெடுக்க போறதாகவும் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர தாவேகா தரப்பு தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் பொங்கலுக்கு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்யறதுல முழு மூச்சோட செயல்பட தொடங்கியிருக்காங்க. பூஜா ஹெக்டேவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரோட கேரக்டர் போஸ்டர் வெளியான நிலைமையில தற்போது தமிழ்நாடு திரையரங்க உரிமையை பிரபல நிறுவனம் கைப்பற்றி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜய்க்கு ஆரம்பத்துல அந்த நிறுவனத்துக்கிட்ட படத்தை கொடுக்க சம்மதம் இல்லை அப்படின்னு கூறப்பட்டு வந்த நிலையில அந்த நிறுவனமே வாங்கியிருக்கிறதா ஷாக்கிங் தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படம் வர ஜனவரி 9 வெளியாகுது. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. மமிதா பைஜு முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க. தீபாவளி, பொங்கல் அப்படின்னு மமிதா பைஜு படங்கள் வரிசை கட்டி வெளியாக போகுது. மேலும் வில்லனா பாபி தியோல் நடிச்சிருக்காரு. பிரியாமணி, பிரகாஷ்ராஜ், நரேன் உள்ளிட்ட பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஆயுத பூஜை, விஜயதசமின்னு தசராவுக்கே ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில கரூர் துயரம் காரணமா ஜனநாயகன் பட அப்டேட்டுகள் அடக்கி வாசிக்கப்பட்ட நிலைமையில தற்போது தீபாவளிக்கு ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் கசிஞ்சிருக்கு.